சொல்றாரு இயேசு. இல்ல, காத்து நான் போறேன்ட்டேன், நீ குறுக்க வர்ற, அப்ப நீ தான் யாரு? சரி கிடையாது. அதான் மழை வராது அப்படின்னா என்ன பண்ணுது? மழை நிக்குது. இந்த வெளிச்சம் ரொம்ப முக்கியம். நடப்பதெல்லாம் நடப்பதெல்லாம் கர்த்தர் தான் செய்யறாரு அப்படின்னா, இன்னொரு எக்ஸாம்பிள வச்சு இதை பாருங்க. லாசரு மரித்து விட்டார். நம்ம ஆட்களை பொறுத்த வரைக்கும் என்னது? மரித்துட்டா என்னது? உடனே டக்குன்னு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? இவர் கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தர் இவரை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்லுவோம். அதே ஆட்கள் அங்கேயும் பேசியிருப்பாங்க. கர்த்தருடைய சித்தத்தின்படி இது நடந்துவிட்டது. இப்பொழுது அவரோ கர்த்தருடைய சமூகத்திலே மனமகிழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு. இதே மாதிரி இயேசு இருந்தாருன்னா லாசருக்கு, ஏன்னா இங்க நடப்பதெல்லாம் கர்த்தருடைய காரியம், கர்த்தருடைய கரமே எல்லாத்தையும் செய்யுதுன்னு ஒரு புரிதல் ஒண்ணு இங்க இருக்குது. அப்ப புயல் குறுக்க நம்ம என்ன பண்ண முடியாது? நிக்க முடியாது. மலைக்கு குறுக்க நம்ம என்ன பண்ண முடியாது? நிக்க. கர்த்தர் சொல்லுவாரு, மழை வருது, ஓரமா இருந்து அங்க ஏதோ ஆக்சிடென்ட்டா கர்த்தர் காப்பாத்துறாரு. இதெல்லாம் என்னது? காத்து அடிக்கிற தசையெல்லாம் போகிற காத்து அந்த பதரை போல இங்கிட்ட ஒண்ணு அங்க ஒண்ணு அடிச்சு 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 பல உலகத்தினுடைய சித்தாந்தங்கள்னால அசைக்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள். இருளிலே அமர்ந்து கொண்டே இருந்தார்கள். இருளில் அமர்ந்து கொண்டுதாங்கன்னா என்ன? வாழ்க்கையை குறிச்ச வெளிச்சம் இல்ல, வாழ்க்கைனா என்னன்னு வெளிச்சம் இல்ல. கர்த்தர் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு வராரு. அதனாலதான் அவரே வந்து நடந்து காட்டுறாரு. அவர் பிதாவினுடைய சித்தத்தின்படியே செய்தார். ஒண்ணுமே அவர் பிதாவுக்கு மாற்றம் செய்யல. அப்போ இந்த கடும் காற்று பிதாவுடைய சித்தத்துல ஒரு பகுதி கிடையாது. எதிர்த்து நிற்கிறார். லாசருடைய மரணம் இப்போ ஒரு மரண தேதியை அறிவிச்சாச்சு. டக்குன்னு போஸ்டர் போட்டிருப்பாங்க. அப்போ கேன்வா இருந்துச்சுன்னா என்ன போட்டிருப்பாங்க? லாசரு இன்று ஜூன் மாதம் 3ஆம் தேதி மறித்து விட்டாருன்னு போஸ்டர் போட்டு எல்லாரும் ஸ்டேட்டஸ்ல பார்த்து ஒரு சேடா ஒரு ஸ்மைலியை போட்டுட்டு போயிருப்பாங்க. இவர் போய் எழுப்பி விட்டாரு. இப்போ இந்த போஸ்டர் என்ன பண்றது? ஏற்கனவே செத்துட்டான்னு போட்டாச்சு. இவன் வேற எஞ்சி உட்காந்துருக்கான். லாசருக்கு அப்ப எத்தனை தேதி இருந்திருக்கும்? மரண தேதி. லாசருக்கு எத்தனை மரண தேதி? 2 மரண தேதி லாசருக்கு. என்னையா நீங்க மரணத்தை குழப்பி விட்டீங்க போங்க. இதுதான் என்னது? இயேசு கொண்டு வந்த வெளிச்சம். இந்த உலகத்தின் மக்கள் மரணத்தின் நிழலில் அந்த அந்த இருட்டில அமர்ந்தத போது இதுல ஒரு கன்ஃபியூஷன் உள்ள கொண்டு வந்து விடுறாரு. என்ன கன்ஃபியூஷன் உள்ள கொண்டு வர்றாரு? பெரிய குழப்பத்தை கொண்டு வர்றாரு. அப்போ முதல் மரண தேதி தேவனுடைய சித்தமா, 2ஆம் மரண தேதி தேவனுடைய சித்தமா? எது தேவனுடைய சித்தம்? எது மரணத்துக்கு என்று தேவன் நியமித்த நாள்? இப்ப கேள்வி வருதா இல்லையா? இது என்னைய மாதிரி ஒரு ஆள் எடுத்து பேசுவான்ல, பேசுறதுக்காக அவர் ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிட்டாரா? இப்போ இருளே அமர்ந்து வழி தெரியாமல் இருந்த மக்கள், ஆமால 2 தேதி, சரி இப்ப குழப்பமாயி போச்சு, எந்த தேதி கர்த்தருடைய சித்தம்?